ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தூஸ் ரெசிபீஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது மாங்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்ற வீடியோ பார்க்கலாம். இது 3 months முன்னாடி எடுத்த வீடியோ. கொஞ்சம் பர்சனல் ஒர்க் அதிகம் இருந்தனால அப்லோட் பண்ண முடியல. இப்போ வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். நல்லா முத்துன, அதாவது நல்லா கொஞ்சம் பழுத்த ஸ்டேஜில் உள்ள மாங்காய் எடுத்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கிராமத்துலேருந்து இந்த மாங்காய் கிடச்சிருக்கு. அதில் நிறைய அந்த பறித்தோன்னே அந்த பால் இருக்கிறதுனால 2-3 தடவை நான் நல்லா கழுவிக்கிறேன். இது ஒட்டுலே ஒரு ஹைப்ரிட் வெரைட்டியை சேர்ந்தது. இந்த மாதிரி கைகளாலேயும் விரல்னாலேயும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட புதுசாக அந்த ப்ரஷ் மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதை வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த பால் வாடை இல்லாமல் நான் நீட்டாக அது மாதிரி கழுவி எடுத்துடலாம். இதை கழுவுனதுக்கு அப்புறமா இதை நல்லா உலர்த்தணும். அதாவது அதில் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இதை நல்லா காய வச்சிடணும். இதை மாதிரி டவலில் விரித்து போட்டுட்டு அந்த மிச்சம் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் நல்லா தொடச்சி இது மாதிரி எடுத்துக்கிறேன். கிராமத்துலேருந்து இந்த மாதிரி மாங்காய்லாம் கிடைச்சிதுன்னா அதை விட்டுறாதீங்க. அதை வாங்கி இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு நமக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி ஊறுகாய் பிடிச்சிருக்கோ அதை மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நிறைய வந்துச்சு. நான் கொஞ்சம் பழுக்க வச்சுட்டு இதை மாதிரி ஒரு 4 மாங்காயை மட்டும் எடுத்து ஊறுகாய் போடுறதுக்காக செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே கலர்ஃபுல்லாக அப்படியே பளிச்சுன்னு பலன்னு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். அடுத்தது இதை கத்தியால் அரிய முடியாது. ஏன்னா நல்ல விதை நல்லா பிடிச்சிருக்கும். அதனால் அருவாமனையால் தான் அரியணும். இந்த அருவாமனையை நல்லா க்ளீன் பண்ணி அதையும் உலர்த்தி வச்சுக்கணும். அதுலேயும் கொஞ்சம் கூட அழுக்கோ ஈரமோ இருக்கக்கூடாது. அந்த அருவாமனையால் நல்லா பெரிய பெரிய துண்டுகளாக அரிஞ்சு உப்பு போட்டு நல்லா குலுக்கி வச்சுருக்கேன். அருவாமனையில் அரிஞ்சு ப்ராக்டிஸ் இல்லைன்னா அந்த நடுவில் உள்ள அந்த விதை இல்லாமல் வெறும் சதப்பத்தை மட்டும் நம்ம கத்தியால் அரிஞ்சிக்கலாம். பட் அந்த சைஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். உப்பு, கல் உப்பு இதால் 1 கப் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா குலுக்கி வைக்கணும். இதை ஒரு நாள் இல்லைனா 2 நாள் அப்படியே ஊற வைக்கணும். இதை அப்பப்போ எடுத்து இதை மாதிரி குலுக்கி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் உப்பு ஈவனாக பரவி இருக்கும். இதை மாதிரி நல்லா டைட்டான ஒரு மூடியால் மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது ஒரு நாள் நைட்டு அப்படி இல்லைனா ஒரு 2 நாள் நைட்டு இது அப்படியே ஊறினா போதும். நான் ஒரு 2 days இது மாதிரி வச்சுட்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு சைஸும் ரெடியூஸ் ஆகிருக்கு பாருங்கள். அந்த மாங்காயோட நல்ல க்ரீனிஷாக இருந்த கலரும் கொஞ்சம் லைட் எல்லோவாக மாறி இருக்கு பாருங்கள். அதாவது ஒரு பாதி பதத்துக்கு அது ஊறியிருக்கு. இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் வெயிலில் வச்சும் எடுத்து வைக்கணும். அதை நான் வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. இதை அப்பப்போ எடுத்து வெயிலில் அப்படியே வச்சுட்டு, அதாவது அந்த தண்ணி அடியில் சேர்ந்துருக்கும், மேலாப்பில் எடுத்து பிளேட்டில் வச்சு வெயிலில் வச்சுட்டு 2 நாளைக்கு எடுத்து திரும்பி போட்டு அந்த தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஊறுகாய்க்கான மசாலா தயார் பண்ணிடலாம். ஒரு கடாயை நல்லா சூடுபடுத்திட்டு நல்லா 1 டீஸ்பூன் மெல்லிஸ் கடுகு சேர்த்துக்கிறேன். அதே அளவு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். எதுலேயுமே உங்களுக்கு ஈரம் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுக்கணும். கடுகு நல்லா பொரியணும். வெந்தயமும் நல்லா கலர் மாறணும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குன்னு. இந்த அளவுக்கு அதை வறுத்து எடுத்துகிட்டு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறணும். வெந்தயம் அதிகம் சேர்த்துற வேண்டாம். கடுகோட அளவோடு ஈக்குவலாக சேர்த்துக்கோ, இல்லை குறைச்சலாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ இதன் தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கிறேன். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்க விருப்பம் இல்லை, மிளகாய் சேர்க்கணுன்னா இந்த கடாயிலே மிளகாயை கூட வறுத்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம். நான் மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பொடியாக நுணுக்கிக்கிறேன். இந்த அளவுக்கு நுணுக்கி இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊறுகாய் தாளிக்கலாம். நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வச்சு தான் தாளிக்க போகிறேன். ஒரு 100 to 150 கிராம் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். ரொம்ப அதிகமும் சேர்க்க வேண்டாம், அதுக்கு மேலே ஊற்றிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய்ங்கிறதுனால எப்படி பொங்கி வருது பாருங்கள். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. கொஞ்சம் பொறுமையாக அடுப்பை நிதானமாக வச்சுட்டு இந்த வேலையை செய்யணும். அடுப்பை நிதானமாக வச்சுட்டு இப்போ மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். தனி மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த காரம் கரெக்டாக இருக்கும். உப்பு அந்த புளிப்புக்கேற்ற காரம் சேர்க்கணும். அடுப்பை ஹையில் வைக்காதீங்க. எண்ணெய் ரொம்ப சுற்றக்கூடாது. இதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த அடுப்பு நிதானமாக ரொம்ப எண்ணெய் சூடாக வந்துருச்சுன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் கூட பண்ணிடலாம். இப்போ ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இது ரொம்ப முக்கியமானது. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நல்லா அந்த கரண்டியால் கலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கலருக்காகவும் அந்த பச்சை வாசனை, அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காகவும் இந்த மாதிரி செய்யணும். இப்போ பாருங்கள், அப்படியே அந்த பொங்கி வந்துட்டு அது அப்படியே ஆஃப் ஆகுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ இந்த எண்ணெயில் வதக்கின மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த காஞ்ச மாங்காயில் நம்ம அப்படியே மேலே ஊற்றிடலாம். இப்போ எப்படி கலர்ஃபுல்லாக எப்படி கரெக்டான பதத்துக்கு இருக்குது பாருங்கள். மிளகாய்த்தூள் நல்ல தரமான மிளகாய்த்தூள் சேருங்க. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு அந்த கலர்ஃபுல்லாகவும் நல்லா பார்க்குறதுக்குமே நல்லா ஆப்படைசிங்காக இருக்கும். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அந்த கரண்டியாலே கலக்கி விடுங்க. கையில் ஈரமே இருக்கக்கூடாது, கரண்டிலையும் ஈரம் இல்லாமல் கலந்து விடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பொடி எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன். 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குது, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். இந்த 4 மாங்காய்க்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நிதானமாக அதை நல்லா கலந்து விடலாம். கரண்டியும் ஈரம் இருக்கக்கூடாது, உங்கள் கையிலையும் ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பூசண மாதிரி பிடிச்சி கெட்டு போயிடும். அதனால் கரெக்டாக பார்த்து அதை மட்டும் கவனமாக செய்யுங்க. நம்ம வீட்டில் பாட்டிகள் அம்மாக்கள்லாம் செய்கிறத பார்த்துருக்கோம். இப்போ நம்மளே இதை மாதிரி சூப்பராக அதனுடைய பக்குவம் தெரிஞ்சிச்சுன்னா நல்லாவே செஞ்சிடலாம். மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊட்டுமாங்க. இதை மாதிரி நல்ல மாங்காய், தரமான மாங்காய் கிடைக்கும்போது அதை விட்டுறாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணிங்கனாலே போதும். நல்ல சூப்பரான மாங்காய் வருஷத்துக்கு தயாராக செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஈவனாக கிளறி இதை அப்படியே மூடி வச்சுக்கலாம். ஒரு 1 மணி நேரம் மூடி வச்சதுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ண கண்ணாடி பாட்டிலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பீங்கான் ஜாடி இருந்துச்சுன்னா அதுலேயுமே நீங்கள் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல க்ளீனான கண்ணாடி பாட்டிலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கண்ணாடி பாட்டில் நல்லா க்ளீன் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்ச கண்ணாடி பாட்டில் தான் இது. இதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு வராது, கெட்டு போயிடும். உங்கள்கிட்ட பீங்கான் ஜாடி இந்த அளவுக்கு சைஸ் நல்லா பெரிய ஜாடி இருந்தால் அதுலேயுமே நம்ம போட்டு மூடி வச்சுக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடி பாட்டிலோட மூடி பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டீல்லையோ அந்த தகரத்துலையோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது துருப்பிடிச்சிரும். இப்போ இதை அப்படியே விட்டுறக்கூடாது. இதை ஒரு வாரத்துக்கு வெயிலில் காய வச்சுக்கணும். இதை எப்படி காய வைக்கணும்னு சொல்கிறேன். நான் அதில் பத்தலை இன்னொரு பாட்டிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த சின்ன பாட்டிலில் உள்ளது நான் டெம்பரரியாக யூஸ் பண்ணி முடிச்சிருவேன். ரொம்ப நாளைக்கு வைக்கிறதுலோட மூடி பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஊறுகாயை போட்டோன்னா எப்படி கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக அடியில் தங்கியிருக்கு. இதை மாதிரி எண்ணெய் அடியில் தங்கியிருக்கும் போது மேலே உள்ளதை நீங்கள் அப்படியே மூடி வச்சு அன்அட்டெண்டடாக விட்டுட்டிங்கன்னா மேலே அப்படியே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். இதுக்கு என்ன முக்கியமான ஸ்டெப் செய்யணுன்னா, ஒரு வெள்ளை துணி, இந்த மாதிரி நீட்டான சுத்தமான வெள்ளை துணியை எடுத்து இந்த சைஸ்க்கு கட் பண்ணி ஒரு ரப்பர் பேண்டோ இல்லை இதை மாதிரி ஒரு கயிறோ போட்டு கட்டிட்டு வெயிலில் நல்லா காய வைக்கணும். மார்ச் ஏப்ரலில் இதை செஞ்சோம் அப்படின்னா வருஷத்துக்கும் கெடாமல் இருக்கும். இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த் நீடிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே வருஷத்துக்கும் தயாராகிற ஊறுகாயை ரொம்ப அழகாக நம்ம வீட்டிலே தயாரிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதை மாதிரி கயிறு கட்டி இன்னொன்று சின்னதுலேயும் ரப்பர் பேண்ட் போட்டு இதை அப்படியே நான் வெயிலில் கொண்டு வைக்க போகிறேன். நீங்கள் வெயிலில் வச்சுட்டு ஒரு சாயந்தரமோ இல்லை மத்தியானமோ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் அப்படியே மேலே மிதந்து வந்திருக்கும். அப்போ என்ன ஆகும்னா எண்ணெயிலே அந்த ஊறுகாய் ஊறிக்கிட்டே இருக்கிறதுனால சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே கலர் மாறி அந்த ஊறுகாயை நல்லா ஊறிக்கிட்டு ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது. நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் மேலும் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். Until then, thank you, bye bye.